श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. நேத்தி பொதுவாக காமிய கர்மங்கள், நித்திய கர்மாக்கள் இதெல்லாம் பொதுவாக சொல்லி இந்த வர்ணாசிரம கர்மங்களான நித்திய கர்மாக்களை பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக எப்படி அனுஷ்டிக்கிறது அத சொல்லி அது தந்திரமா அனுஷ்டிக்கணும் அப்படின்றத பத்தி நேற்று தெரிவிச்சிட்டோம். இப்போ இந்த காமிய கர்மாக்கள் நித்திய கர்மாக்களுக்கு விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி வந்தது. ஏன் கேள்வி அத மாதிரி வரணும் அப்படின்னாக்க, எது காமியம் எது நித்தியம்னு எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? நிர்ணயம் பண்றதே தவறாச்சு. எந்த விதத்திலையும் உங்களால நிர்ணயமே பண்ண முடியாது. ஏன்னா லோகத்துல யாரா இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லாம எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்கிறது இல்லை. எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரயோஜனம், அந்த பிரயோஜனம் இல்லாம யாருமே அனுஷ்டிக்க மாட்டார். அதனால இப்போ நீ நித்திய கர்மான்னு சொன்னாலும் சரி அல்லது காமிய கர்மான்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துலயும் பிரயோஜனம் இருக்கணுமே. பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இல்லாம எப்படி அனுஷ்டிப்பா? அதனால இப்ப நித்திய கர்மாக்கள்ல கூட ஒரு பிரயோஜனம் இருக்கணும், ஏதோ ஒரு பலன். அந்த பலனை எதிர்பார்த்துதான் இவ கர்மாக்களை அனுஷ்டிப்பா. இப்ப எப்படின்னாக்கா, நித்திய கர்மா வேதாந்தத்திலேயே நம்ம போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டோம். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கர்மா நித்திய கர்மாவை அனுஷ்டிக்கலைன்னாக்கா பாபம் பலம் அப்படின்னு சொல்லிட்டோம். ததிதரக அனர்த்தரோதாய தத்வான் அப்படின்னு சாதித்தார் போன ஸ்லோகத்துல. அதனால ஒருத்தனுக்கு மோட்சமே வேணும்னு ஆசைப்படுறான், அதுக்கு கர்மாவை வர்ணாசிரம தர்மங்களை அங்கமாக அனுஷ்டிக்கலாம். இன்னொருத்தன் மோட்சம் வேணுமோ வேணுமோ, ராஜாபத்தியாதி லோகங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த பிராஜாபத்தியாதி லோகங்கள்லாம் கிடைக்கிறது. கடைசி பட்சமும் எனக்கு மோட்சமானா எதுவும் வேண்டாம், வேற என்னது தர்மா நித்திய கர்மா அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னா, நான் பாபம் பண்ணாம இருக்கும், எனக்கு பாபம் வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல பாபம் வரக்கூடாது அனுஷ்டிக்கிறோம். அதனால அது பலன் தானே. அனர்த்தரோதாய தத்துவான் அப்படின்னாக்க, அனர்த்தம் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு பாபம் வரக்கூடாது அப்படின்னு தானே பண்றான். அதுவே ஒரு பலன் தானே. அதனால அது காமியமாகவே சொல்லிட்டு போலாமே, அதுவே காமியமாகவே சொல்லிட்டு போலாம். அதனால நீங்க நித்திய கர்மா காமிய கர்மா எப்படி விபாகம் பண்றீங்க? பிரிக்கவே முடியாது. எல்லாமே அப்படித்தானே. அது ஏதோ ஒரு பலன்ல முடிகிறது. எந்த கர்மா விட்டுச்சாலும் சரி, பிரயோஜனமனத்திற்கு நவந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு தான் சாஸ்திரகாரா சொல்லிட்டு போயிருக்கார். அதனால பலத்தை எதிர்பார்க்காம யாருமே பண்றது இல்லையே. அதனால அது காமியமா போயிடுது. இப்படி காமியமா போயிடுச்சுன்னாக்கா, நீங்க பண்ற எல்லா கர்மாக்களும் காமிய கர்மாக்கள் தான் சொல்லணும். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போற? நீ நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா அப்படின்னு 3 பிரிக்கிறீங்க. நாங்க அது 3 வேண்டாம், 3 காமிய கர்மா தான் நாங்க சொல்லிடுறோம். ஏன்னா எல்லாத்துலயுமே பலன் இருக்கு இல்லையோ அப்படின்னு தான் கேட்க போறேன். நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் பத்தி விசாரம் பண்ணி சொல்லும் பொழுது அதை சாதிக்க போறேன். அதனால காமிய கர்மா தான் எல்லாமே வருது.
அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நித்திய கர்மான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாபம் வராம இருக்கிறது. பிரத்யவாய பரிகாரம், பிரத்யவாய பரிகாரம், பாபம் வராம இருக்கிறதுன்றதுதான் நித்திய கர்மாவனுடைய சுரூபமா இருக்கு. நீ அத பலனா சொல்ற, இருந்துட்டு போட்டோம் அது பலனா இருந்தா கூட அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பிரத்யவாய பரிகாரம், பாப பரிகாரம் தான். பாபம் வராம இருக்கும், அதுக்கோசரம் பண்றது, அதுக்கோசரம் நித்தியம்னு அந்த கர்மாவை பண்றோம். அதே காமியம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க பாபம் புண்ணியம்ன்றது முக்கியம் இல்லை, அந்த மாதிரி சொல்லல. சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் மனசு, எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும்ன்ற அது எனக்கு ஆனந்தமா இருக்கு. எனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், குழந்தை வருது, அது ஆனந்தமா இருக்கு. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்பட்டேன், ஐஸ்வர்யம் வருது, அதுவும் எனக்கு ஆனந்தமா இருக்கு. இந்த மாதிரி எது எது எனக்கு இஷ்டமா இருக்குதோ, இஷ்டம் எனக்கு பிரீதியா இருக்குது, பாபம் வேண்டாம் அப்படின்றது தலையெழுத்து. ஐயோ நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு பண்றது. அதே இது அப்படி இல்லை, நான் ஆசைப்பட்டு பண்றது. அந்த ஆசைன்றது நேசம் இல்லை, எனக்கு இஷ்டப்பட்டதுதான். நிறைய சம்பாதிச்சான், பணம் சம்பாதிச்சு கடைசியில் என்ன சொல்றான், என்ன பணமாலை ஜீவனம், பணமா லைஃப். நம்ம கிட்ட சேவிச்சார் கோடீஸ்வரர். அவர் சிவபிரதேசம் நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி சேவிச்சார். என் பெரிய படம் கஜாவதி முன்னாடி சேவிச்சார் கிட்ட. அப்படிப்பட்டவன் 2009 சேவிச்சார். அவ்வளவு கோடீஸ்வரர். ஆனால் நிச்சயப்படி ஏதோ கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்ப சொல்ற பணம் லைஃபா, ஏன்னா பணத்துல இச்சையே போயிடுச்சுன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு என்கிட்ட. அதனால இஷ்டப்படுறதுன்றது இருந்தால்தான் காமியமாகும். அது நித்திய இஷ்டம் கிடையாது. எப்பொழுதுமே எனக்கு இஷ்டம், எப்பொழுதும் காமியபிள்ளையே எனக்கு வேணும் அப்படின்றது யாருமே பண்றது இல்லையே, யாருக்கும் வராது. எல்லாத்துலயுமே கொஞ்சம் அலுப்பு வந்துடும். படிக்கிறது ஒரு இங்கிலீஷ், அது எனக்கு வார்த்தை எல்லாம் சொல்ல தெரியல, இங்கிலீஷ்ல படிச்சேன். எனக்கு பாடம் இன்னைக்கு 1982-83 அதுல வரும். நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், எதையோ ஒண்ணுத்தை எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படணும். அது கிடைக்கிற பரியந்தம் தான் அந்த எதிர்பார்ப்பு. என்ன அப்படின்னு தான் போகும். அதனால இந்த காமிய வஸ்துக்கள்லாம் நிலையானது இல்லையோ இல்லையோ, நமக்கு மாறிண்டே இருக்கும் அல்லது அடுத்து போய் விட்டுடும். அதனால காமியம்ன்றது எப்பொழுதுமே இருக்கிறது இல்லை. ஆனால் இது இருக்குது பாருங்க, எனக்கு பசு வேணும், புத்திரம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், பூமி வேணும், இதெல்லாம் இருந்து அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இந்த அனிஷ்ட பரிகாரம் இல்லை, அதாவது பாப பரிகாரத்துக்கோசரம் பண்ணல. இதெல்லாம் நம்ம இஷ்ட சித்திக்கோசரம் சந்தோஷத்துக்கோசரம் பண்றது. அதனால சுகப்பிராப்தியர்த்தம் பண்றது அது இஷ்டப்பட்டாதான் பண்றோம். அதனாலதான் இது காமியம். இதை கொத்திமங்கலம் சுவாமி ரொம்ப அழகா பிரிச்சு சொல்றாரு. என்ன அப்படின்னாக்கா 2 இது இருக்கு, பலன்றது 2 விதமா இருக்கும். இஷ்ட பிராப்தி ஒண்ணு, அனிஷ்ட நிவர்த்தி, அனிஷ்ட பரிகாரம் 2வது. இஷ்ட பிராப்தி அப்படின்றது காமியம், அனிஷ்ட பரிகாரம் அப்படிங்கிறது நித்தியம். அதனால இந்த காமிய கர்மாவுக்கும் நித்திய கர்மாவுக்கும் பேதம் என்ன வருது? காரணம் என்னன்னா, நம்மளே சொல்றோம் எனக்கு உபகாரம் பண்ண வேண்டாம், அபகாரம் பண்ணா வந்தா போதும். உபகாரம் பண்ண வேண்டாம், அபகாரம் பண்ணாம இருந்தாலே போதுமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதனால இந்த அபகாரம் பண்ணாம இருக்கிறதுன்றதுதான் அனிஷ்ட நிவர்த்தி, அனிஷ்ட பரிகாரம். இந்த அனிஷ்ட பரிகாரம் நமக்கு வந்ததுனால அதுவே போதும்னு சில பேர் சக்தியா இருக்கா. இது நித்திய கர்மாவனுடைய சுரூபமா இருக்கு. அதே இது இருக்கு பாருங்க, இஷ்ட பிராப்திங்கிறது
அது தனி, அது தனி. அதனாலதான் பின்னாடி வரப்போறது. மோட்சம் எது அப்படின்னு சொல்லச்ச அனிஷ்ட நிவர்த்தியே மோட்சம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அனிஷ்ட நிவர்த்தியே மோட்சம் அல்லது துக்க நிவர்த்திரேவ மோட்சம், துக்க நிவர்த்திரேவ மோட்சான்னுட்டு சில பேர் சொல்றாங்க நையாயிகள்லாம். அதை கண்டனம் பண்ண போறேன். கேவலம் துக்க நிவர்த்தி வேண்டி போகுமா? எனக்கு துக்க நிவர்த்தி எடுத்து ஆனா உடம்புல எனக்கு தெம்பே இல்லை, எனக்கு அப்ப சுகமா வேண்டாமா? எனக்கு உடம்பு முடியலன்னு சஸ்திர சிகிச்சை பண்ணிட்டான்னாக்க என்னுடைய துக்கம் நிவர்த்தி ஆகுது. ஆனால் இஷ்ட பிராப்தி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்றதா இல்லையா? உடம்புல தெம்பு இல்லை, உடம்பு அப்பப்படுத்துறது ஏதோ சொல்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பலன் அப்படின்னாக்க துக்க நிவர்த்தியும் தேவை, இஷ்ட பிராப்தியும் தேவை. இஷ்ட பிராப்தி இருந்துட்டு துக்க நிவர்த்தி ஆகாட்டாலும் கஷ்டம், துக்க நிவர்த்தி ஆகிட்டு இஷ்ட பிராப்தி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இது முக்கியம். காமிய கர்மாக்கள்ல இதுதான் விசேஷம். அதனால இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரம் இதுதான் நித்திய கர்மா காமிய கர்மா இவைகளுக்கு பேதம் சொல்லணும். இத கொச்சமங்கலம் சுவாமி அழகா சாதிக்கிறார். சரி, நீ என்ன சொல்லிட்ட? இப்போ துக்க பரிகாரம் அனிஷ்ட பரிகாரம் நித்திய கர்மாவனுடைய பலன், காமிய கர்மாவனுடைய பலன் இஷ்ட பிராப்தி அப்படின்னு சொல்ற. அதுக்கு பதில் திருப்பி கேட்கிறா. என்ன பண்றான்? கால்நடைய நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கால்நடைய நமக்கு கிடைக்கல, அப்ப என்ன ஆகும்? பால் கிடைக்காது, தயிர் கிடைக்காது, அதனால கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இது அனிஷ்டம். அந்த சமயத்துல ஒருத்தன் சொல்றான், நீ சித்ராயாகம் பண்ணு, சித்திரையாயத்தை பிசுகாமா அப்படின்னு இருக்கு. சித்ராயாகத்தை நீ பண்ணையானாக்கா உனக்கு பசு பல பிராப்தி, கால்நடைகளை அடைய முடியும். அந்த கால்நடைகள் வந்துட்டுனாக்கா பால் தயிர் எது எது தேவையோ அதுதான் நமக்கு வேணும். இப்ப என்ன எடுத்து பால் தயிர் எனக்கு வரலைன்னாக்கா கிடைக்கலைன்னாக்கா அத பசுக்கள்லாம் இல்லை, கால்நடைகள்லாம் இல்லை, அதனால எனக்கு இது இல்லை, க்ஷீரம் ததி இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாததுனால எனக்கு கஷ்டம் சொல்றது. இப்ப அதே அந்த யாகத்தை நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கிடைச்சிடுச்சு எனக்கு. அது உண்மையிலேயே சித்திரையாயத பசுகாமகா அப்படின்னு காமசப்தம் இருக்கு, அதனால அது காமியகர்மா தான். ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா அனிஷ்ட பரிகாரம் அப்படின்னு சொன்னேன். அனிஷ்ட பரிகாரம்ன்றது இங்க இருக்கு. எனக்கு அனிஷ்டம் தயிர் கிடைக்கல பால் கிடைக்கல அப்படிங்கிறது, அந்த அனிஷ்டத்தினுடைய பரிகாரம் இந்த யாகத்தினால எனக்கு கிடைக்கிறது. அதனால இப்ப காமிய கர்மாக்கள்ல கூட அனிஷ்ட பரிகாரம் இருந்தே, அதனால காமியத்திலையும் அனிஷ்ட பரிகாரம் இருக்கு. அப்போ நித்தியத்திலையும் அனிஷ்ட பரிகாரம், காமியத்திலையும் அனிஷ்ட பரிகாரம், ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டு இடத்துலயுமே காமியம்தான் இருக்கு. ஆசைப்படுற ஒரு பலத்தை தான் அடையிறோம், அதுதான் இங்க இருக்கு. அதனால ரெண்டுமே காமியம் சொல்லிடலாமே, ரெண்டுக்குமே காமியத்தை வந்துருக்கு. அதனால நீ விபாகம் எப்படி சொல்ல முடியும்? உன்னால விபாகம் இப்பயும் சொல்ல முடியலையே. நீ அனிஷ்ட பரிகாரம் தான் நித்திய கர்மா பலன், அதே இஷ்ட பிராப்தி தான் காமிய கர்மாக்களுடைய பலன் அப்படின்னு சொன்னேன். இப்ப அதுவும் இல்லையே, ரெண்டு கர்மாக்கள்லயும் அனிஷ்ட பரிகாரம் ஆயிடுச்சு, அதனால எல்லாம் காமியம்தான் அப்படின்னு தோன்றதே. அதுக்கு என்ன பதில்? வாஸ்தவம், இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரம் இருந்தா கூட லோகத்துல அனிஷ்டம் வேற இஷ்டம் வேறதான். அனிஷ்டம் வேறதான் இஷ்டம் வேறதான். அனிஷ்ட பரிகாரம் வேற, இஷ்ட பரிகாரம் வேற. இஷ்ட பிராப்தி என்ன அப்படின்னா அனிஷ்டம் வர வேண்டான்னுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாருக்குமே வேண்டியது இதுதான் சொன்னோம், எனக்கு உபகாரம் இருந்தோ இல்லையோ அபகாரம் இல்லாம போரும் அப்படின்னு. அது மாதிரி எனக்கு நிறைய பணம் வாங்கணும்னு எதிர்பார்க்கல, இருக்கிற பணம் பத்திரமா இருந்தா போதும்.
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால அனிஷ்ட பரிகாரம் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எனக்கு அனிஷ்டம் வரக்கூடாது, அது இருந்தா போதும், இந்த அனிஷ்டம் வராம வந்துட்டாலே நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அதனால அனிஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரம் இருக்கே அதுல எல்லாருக்கும் மிச்சம் இருக்கிறதுனால அது நித்திய கர்மம், எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்க ஆசை. இஷ்ட பிராப்தின்றது அப்படி இல்லை, எல்லாருக்கும் இஷ்டம் இல்லை. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்குமா, உங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்குமா, அப்படி கிடையாது. அனிஷ்ட பரிகாரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. எனக்கு துக்கம் வரணும்னு யாராவது ஆசைப்படுவாலும் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு துக்கம் வர வேண்டாம் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் பிரவர்த்தி இருக்கு. அதே இஷ்ட பிராப்தின்றத மாத்திரம் எது இஷ்டம் அப்படிங்கிறதுலயே விரோதம் இருக்கு. யாருக்கு எது பிடிக்கும்னு என்ன பண்றது? அதனால இஷ்ட பிராப்தி வேற, அனிஷ்ட பரிகாரம் வேற. அனிஷ்ட பரிகாரம் எல்லாரும் எதிர்பார்க்கறது, எல்லாரும் எதிர்பார்க்கறது. ஒருத்தருக்கு சித்திப்பே பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு காலனையே பிடிச்சிருக்கு. இப்ப சித்திப்பே ஒருத்தருக்கு பிடிச்சதுன்னாக்கா, இன்னொருத்தருக்கு காலமே ஒருத்தருக்கு பிடிச்சதுன்னாக்கா, இப்ப நான் காரம் பிடிச்சவனுக்கு சித்திப்பை போட்டேன், சித்திப்பு பிடிச்சவனுக்கு காலத்தை போட்டுடுறேன், ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டான். ஏன்னா ரெண்டு பேரும் பிடிக்கிறது பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டோம். இப்ப இஷ்ட பிராப்தின்றது இப்ப எங்க வந்தது? அது வரல. ஆனால் ரெண்டு பேருக்கும் பாவக்காவை போட்டக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் பாவக்காவை போட்டோம், இருக்காது, அது கிடைச்சாவது கிடைக்காதா போகுது, பாவக்காவை போடாம இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான். எனக்கு கசப்பே பிடிக்காது அப்படின்னு இருக்கா. அதனால அனிஷ்ட பரிகாரத்துல எல்லாருக்கும் இச்சை இருக்கு. இஷ்ட பிராப்தியில மாத்திரம் அவளுடைய மனத்தத்துவம், கர்ம தத்துவம், கால தத்துவம், இதுல அத்தனையும் தான் வச்சுட்டு பார்க்கணும். அதனால இதான் நாங்க சொல்றது. அதனால அனர்த்த பரிகாரம்ன்றது எப்பொழுதுமே இஷ்டப்படப்படுகிறது. சுவாமி சாதிக்கிறார், அனிஷ்ட பரிகாரம்ன்றது எல்லாருக்கும் இஷ்டமா இருக்கு. அதனால நித்திய கர்மான்னு அதுக்கு பேரு. அதே இது நியமேன எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு கிடையாது. அது அப்பப்போ அவளுக்கு எப்ப ஆசை இருக்கோ அப்பதான், அப்பொழுதுதான் அந்த இஷ்ட பிராப்தின்றது உண்டாகும். அதுக்கோசரம் சாதனத்தை அமைச்சிருப்பாங்க. அதே யாருமே தனக்கு பிரதிபந்தகம் வராமல் இருக்கணும், தனக்கு விரோதம் வராமல் இருக்கணும், தனக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் அப்படின்ற பிரவൃத்தியில தான் எல்லாருக்கும் இருப்பாங்க. அதனால இதுதான் சரி. அதன் பேர்ல உண்மையிலேயே என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இஷ்டத்தை எதிர்பார்க்கறது, அனிஷ்டத்தை போக்கடிக்கிறது, இதெல்லாம் கூட ரெண்டு பேருமே பண்ண மாட்டா. யாரும் ரெண்டுத்தையுமே பண்ண மாட்டா. சில பேர் யாரு அப்படின்னா தீராள், நல்ல உபாசகாள். அவளுக்கு எதுவுமே கெடுதலே இல்லை. உடம்புக்கு கஷ்டம் வந்ததுன்னா இன்னும் நிறைய கஷ்டம் வந்ததுன்னு எதிர்பார்ப்பான். ஏன் அப்படின்னா அப்பதான் பாபம் கழியும். சுகம் வரலையே வராட்டா போறது. சுகம் வந்ததுன்னாக்கா பாபம் ஏறிண்டே போகும். அதே துக்கம் வந்ததுன்னா பாபம் கழிஞ்சுட்டே போகும். அதனால பாபம் கழியிறது துக்கம் வந்ததுன்னு, சுகம் வந்ததுன்னாக்கா பாபம் ஏறிண்டு போகும். ஆகையினால இது ரெண்டுமே வேண்டாமே, எதுவுமே வேணாம், எல்லாமே ஏற்கனவே சொன்ன சாத்விக தியாகம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி பார்க்கணும். அதனால பிரயோஜனத்தை நந்தோகி பிரவர்த்ததே, பிரயோஜனம் இல்லாமல் ஒரு முட்டாள் கூட பிரவர்த்திக்க மாட்டான் அப்படின்றது யார் விஷயத்துல தெரியுமோ? துர்பலனா யார் இருக்கானோ, யாருக்கு மனோபலமோ சரீர பலமோ இல்லையோ அவனுக்குதான் அது. மனோபலமும் சரீர பலமும் இல்லாதவனுக்குதான் இந்த மாதிரி இது வருது. எனக்கு சுகம் வேணும், எனக்கு துக்கம் வரக்கூடாது அப்படின்லாம் வருத்தம்ன்றது. அதனாலதான் உபரிடத்தை எடுத்து அத்தியாத்ம விதிகள் எல்லாம் சொல்ற, ஆயமாத்மா பலகீனேன லப்யா, பலகீனமா இருக்கிறவா, மனோபலமோ சரீர பலமோ ஆத்ம பலமோ இல்லாதவாளால இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அதனாலதான்
கஸ்தித் தீர பிரத்யகாத்மான் ஐக்ஷத்து அப்படின்னு கடவுள் பண்றது சொல்றது. ரெண்டுமே கடவுள் பண்றது. ஒண்ணு முண்டகம் ஒண்ணு கடவுள் பண்றது. கடவுள் பண்றது தெரியுது. ஒரு தீரன் நல்ல ஞான சம்பத்தை உடையவன் விவேகி. அவனுக்கு விவேகம் வந்துச்சுன்னாக்கா மனசு திருடமா போயிடுச்சு. மனசு திருடமா போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன கஷ்டம்? அதனால என்ன பண்ணுவான்னாக்கா அப்பதான் பரமாத்மாவை அவன் பார்ப்பான். அவனால கடவுள் ஆத்ம சாட்சாத்காரம் பண்ண முடியும். அதனாலதான் கர்மண்யேவாதிகாரத்தை மா பழைய கதாச்சன மா கர்ம பல ஹேத்து போகு மாதே சங்கோஸ்து அகர்மணி. உன் கர்மாவே இல்லையே, அது நீ பண்றதா நினைச்சுட்டு இருக்க. நீயே பண்ணானது. நீனா கற்றத்தை தியாகம் பண்ணிட்டியே, பல தியாகத்தையும் பண்ணிட்டியே. பண்ணிட்ட உடனே இதுவும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை. அதனால இந்த மாதிரி இதுவே கிடையாது. ஆகவே இதெல்லாம் தான் ரகசியமே. சத்தியவாய பரிகாரம், அனிட்ட பிராப்தி, அனிட்ட பரிகாரம், கிட்ட பிராப்தி, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் கூட ஒரு நிலையில தான். அதே உத்தம அதிகாரிகளுக்கு இந்த சிந்தனையே இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. அவ இதுல அவரும் கீதை 2ஆம் அத்தியாயத்துல மாத்திர புருஷோஷ்ம சுகதா ஆகமோபாயினோ நித்யாக சாந்தி தீக்ஷத்வ பாரத அப்படிங்கிற பெருமாள். மாத்திரா ஸ்பர்ஷாஸ்துன்னா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கோ அவைகளுடைய தன்மை என்ன அர்த்தம்? வெயில் காலம் வந்துருக்கு, வெயில் கொளுத்தல். அதே 1.5 மாசம் முன்னாடி குளிர் பயங்கரமா இருந்தது. ஒரு 4 மாசம் முன்னாடி நல்ல மழை பெய்ஞ்சது. இப்ப நீ மழையா இருக்கட்டும் அல்லது குளிராகட்டும் அல்லது இதுவா இருக்கட்டும் வெயிலாகட்டும் எல்லாத்தையும் பொறுத்து. இதெல்லாம் அந்தந்த ருத்து தர்மம், கால தர்மம். இந்த கால தர்மத்தை நாம என்ன பண்ண முடியும்? கால தர்மத்தை நம்மளால மாற்ற முடியுமா? கால தர்மத்தை நம்மளால மாற்ற முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றதுனால அதை இதுவே பண்ண முடியாது, நம்மளால மாற்றவே முடியாது. அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கும். இதெல்லாம் அனித்தியங்கள். அனித்தியங்களா போயிடுவே தான் திதிக்ஷஸ அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கும். பாரத அப்படிங்கிற ஒரு யுத்தம் பண்ண போறது. யுத்தம் பண்ணச்ச நீ அடிக்கிற அடியில எதிரிகள் ரொம்ப கஷ்டப்படுவார். அவ அடிக்கிறடி உண்மையானப்பட்டதுன்னா உனக்கும் துன்பம் வரும். அந்த துன்பமாவே பார்க்காத, எல்லாத்தையும் பொறுத்துட்டு போ. யுத்த தர்மத்துல இதெல்லாம் சகஜம். சம்சாரியா இருந்தா எல்லாம் வரும். ஆனா நல்ல இவனா இருக்கிறவன், உபாசகனா யோகியா இருக்கிறவனுக்கு இந்த சிந்தனை எல்லாம் வராது. அதனால இப்படி போ அப்படின்னு சொல்றேன். இதுக்கு மேல இன்னொரு சொல்றேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. லோகத்துல நம்ம சம்பிரதாயத்திலேன்னு வச்சுக்கலாம் அல்லது பொதுவாகன்னு வச்சுக்கலாம். நம்ம சம்பிரதாயத்துல கடைசியில பரிவர்த்திக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா ஆக்ஞா அனுஜ்ஞா கைங்கரியங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். ஆக்ஞா விதி அனுஜ்ஞா விதி அப்படின்னு சொல்றோம். ஆக்ஞா விதி அனுஜ்ஞா விதினாக்கா அதாவது ஏவலை சொல்லக்கூடிய பதங்கள், வாக்கியங்கள். இதை செய், இது செய்யாதுன்னு கட்டளை இடுறது இல்லையா, அந்த வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லயே கூட சரி ஆக்ஞா அனுஜ்ஞான்னு பிரிக்கப்பட்டது. ஆக்ஞா கர்மாக்கள், அனுஜ்ஞா கர்மாக்கள். சாஸ்திரகார திருஷ்டியா பார்க்கறது ஆக்ஞையிடப்பட்ட கர்மாக்கள், அனுஜ்ஞையிடப்பட்ட அனுமதிக்கப்பட்ட கர்மாக்கள். அல்லது சம்பிரதாய பிரகாரமா ஆக்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு. இத ஆக்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இந்த கர்மாவை பண்ணலைன்னாக்க அனிஷ்டத்தை கொடுத்துரும், பாபத்தை கொடுத்துரும். அனுஜ்ஞா அப்படின்னா உனக்கு ஏதாவது அபேட்சிதம்னா அதை நீ அனுஷ்டிச்சு. உனக்கு ஆசைப்படுற, நீ ஆசைப்படுறதுனால நீ அதை எதிர்பார்க்கிற, அப்ப அனுமதி கொடுக்குறது சாஸ்திரம். உனக்கு ஆசைப்பட்டியானாக்கா அந்த கர்மா. எனக்கு புத்திரன் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், சந்ததி வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா அது கர்மாவை பண்ணும். என்னதை போனா அந்த கர்மாவை நீ பண்ண வேண்டாம். இது அபேட்சை வேணாம்னு சொல்றது.
இது அனுஜ்ஞா கைங்கரியம் அர்த்தம். இது சாஸ்திர சம்மதம் தான் இது. ஏன்னா அகரஹ சந்தியா உபாசீத யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்லாம் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்ஞா கர்மாக்கள் நித்தியப்படி பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா அவன் அசுச்சி, சந்தியாஹீனகா அசுச்சி, அனகக சர்வகர்மசு, அனைத்து கர்மாக்களுக்கும் அவன் அனகதான் போயிடணும், அருகதையே அவனுக்கு இல்லை. அதனால அவன் சந்தியாஹீனா இருக்கக்கூடாது. சந்தியாஹீனா இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னு எப்போதும் சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் எடுத்துன்னா கிரகணி வரா, கிரகணி வந்தான்னாக்க அவளோட சேர்ந்து என்ன பண்ணணும், இது வேண்டி இல்லை, சந்ததி மாத்திரம் இல்லை, கர்மாவை அனுஷ்டிக்கணும். ஆயுதாக்னியா மாதிரி கர்மாவை அனுஷ்டிக்கணும். பத்னி அப்படின்னு பேரு. பத்னின்றதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாரியா, தாரா, பத்னி, சதி, கிரகணி எத்தனையோ பதங்கள் இருக்குது. ஆனா இந்த பத்னின்னு எங்க வரும் அப்படின்னு பத்தியுர்ணோ ஐக்கிய சம்யோகே அப்படின்னு சூத்திரகாரர் சொல்லிட்டு போட்டார். யாரு? பதஞ்சலி. தமிழ் வடமொழி இலக்கியம் எழுதினவர், இலக்கணம் எழுதினவர் பதஞ்சலி சொல்றார். பதிசப்தத்து பேர்ல நோன்னு ஒரு பிரத்யம் சேரும். அந்த பிரத்யம் சேர்ந்ததுன்னா பத்னின்னு வரும். அந்த பத்னி எப்போ? ஐக்கிய சம்யோகம். அக்னிய சென்று யாகம் பண்றான் பாருங்க, அப்ப அவன் பத்னியா இருப்பான். கால்பாக்கம் அமணியாத் சுவாமி எழுந்துள்ளார். அந்த சுவாமி ரொம்ப இதுதான் எல்லாமே ஆராய்ச்சியோட எழுதக்கூடியதான். ஒரு முறை அவர் பார்த்து ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொல்றாங்களோ இல்லையோ, அப்படியானா அவனுக்கு ஒரே ஒரு ஆம்பியாதான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். யாகத்துல ஒருத்திய தோத்து வேற யாரையும் வச்சுக்க மாட்டான், விராட்டிய தோத்து வச்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதனாலதான் பத்னின்னு அதுக்கு பேரு. எல்லாரும் பத்னி ஆயிட முடியாது. அதுல சொன்னது முதல்ல ஆம்பியாதான் பத்னி. ஒருத்தி இருக்க தேவை இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டா கூட கர்மாக்கள் அதிகாரம் யாருக்கு வருதுன்னா நான் முதல் ஆம்பியாளுக்கு அப்படிதான் கர்மாக்கள்ல அதிகாரம் வருது. அதெல்லாம் பத்னின்னு பேரு. அதனால ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டான்னாக்க அவளோட சேர்ந்து ஆஹிதாக்னியா மாறி ஆதானம் பண்ணிட்டு ஆஹிதாக்னி அப்படின்னு பேர் வாங்கிட்டு அதன் பேர்ல யாகாதிகளை அனுஷ்டிக்கணும், அக்னி கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அதுதான் சுரூபம். பீஷ்மாச்சாரியிலேயே சில பேர் பிரம்மச்சாரி, நைட்டிக பிரம்மச்சாரி எல்லாம் சொல்றார். நம்ம சித்தாந்தத்துல அப்படி வச்சுக்கல. ஏன்னா மகாபாரதத்திலேயே அவர் சபதம் பண்ற அத்திய பிரபதிமே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்றாரு. ஹே மீனவனே, இன்றிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கும். அத்திய பிரபதி, இன்றிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்றிலிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பரியந்தம் இருந்திருக்குது, இனிமேல் இருக்காது அப்படின்னு. இல்லைன்னா என்ன சொல்லிருக்கணும், இன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கல, இனிமேல நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது சொல்லிருக்கணும். அப்படி அவர் சொன்னார். இன்றிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கும்னு சொன்னார். அதே யுதிஷ்டர் கடைசியில பீஷ்மாச்சாரியர் சொல்றேன், பிரபு உம்முடைய அக்னியை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறார். அக்னினா வைதிக அக்னி. அந்த வைதிக அக்னியை உம்முடைய அக்னியை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்ற யுதிஷ்டர் பீஷ்மாச்சாரியர். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரகணி இருக்கா, கிரகணி இருக்கவே தான் அக்னி. அதனால உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிச்சத மதுராந்தகம் சுவாமி எழுதியிருக்க, அதை நான் வாசிச்சிருக்கேன். என்னன்னா பீஷ்மாச்சாரியர் பூர்ணமாக கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கல, ஏதோ சில வைக்கல்யம் இருக்கு, மற்றபடி ஒரு யாகங்கள்லாம் பண்ணிருந்தா இருந்த. அதனால புத்தகத்தான் இருக்கு, அதனால அதை வச்சு எழுதிட்டாரு. ஆகையினால அக்னி பண்ணணும். இது நித்திய கர்மா. கல்யாணம் பண்ணிட்டாக்க அவனோட சேர்ந்துட்டு ஆகிதாக்னியா மாதிரி எப்பொழுதும் அக்னியை சம்ரட்சிக்கணும். அதனால எப்பொழுதும் அக்னிஹோத்திரம், ஜோதிஷ்டோமம் இது மாதிரி கர்மாக்களை நித்திய கர்மாக்களை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது. இத
ஆக்ஞா கர்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆக்ஞா கர்மாக்கள். அனுஜ்ஞா கர்மாக்கள்னு புத்திரகாம புத்திரேட்டியா ஜேத. புத்திரகாமம் வந்து புத்திரகாமேஷ்டியை பண்ணு, அதை பண்ணி நீ புத்திரன் அடைஞ்சுக்கோ. இவர் புத்திரன் ஆசைப்பட்டு தசரதர் 60,000 வருஷம் ஆயிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லி வசிஷ்டர்லாம் சொல்லி பண்ணலான்ட்டு அவர் யாகத்தை ஆரம்பிக்கிறார். அதனால எப்ப ஆசை வருதோ அப்போ அனுமதி அனுஜி அதை வச்சுட்டு இதை ஆலோசிக்கிறாரு. இத மாதிரி பலத்தை எதிர்பார்த்து பண்ணினாக்க இது அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னு பேர். ஆக ஆக்ஞா கர்மா அனுஜ்ஞா கர்மா அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதுல ஆக்ஞா கர்மா அப்படிங்கிறது நித்திய கர்மா, அது பண்ணலைன்னா பாப்போம். அனுஜ்ஞா கர்மா அப்படிங்கிறது காமிய கர்மா, அது இஷ்டப்பட்டா பண்ணலாம், இஷ்டப்பட்டா அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும், இல்லாத பலன் நமக்கு பலன் கிடைக்காது. அதனால அதை பண்ணிடணும். இப்படி ஒரு கிரமம் இருக்கு. இந்த கிரமத்தை தெரிஞ்சுட்டாக்கா இது சரியா அமையப்படுறது. அதனால நித்திய கர்மா காமிய கர்மா அப்படிங்கிறதுக்கு இது இது. நீ திருப்பி திருப்பி சொன்னது என்னது அப்படின்னாக்கா, இது மாதிரி அதுல கூட காமனா இருக்கு, ஆசை இருக்கு தோல்வியோ, எனக்கு பாவம் வரக்கூடாதுன்னுட்டு அதுக்குதான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். அதனால என்னன்னா எப்பொழுதுமே நமக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு நாம எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி அனுஷ்டிக்கிறது நித்திய கர்மா. அதே சுகம் வேணும், இப்படி ஒரு சுகம் வேணும் அப்படி ஒரு சுகம் வேணும்னு எதிர்பார்க்கறதுதான் அது வந்து காமிய கர்மா. ரெண்டுத்துக்கும் அந்தரம் அதிகம், வேறுபாடு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரி, இப்ப நைமித்திகம் நீ சொல்ல போற, நைமித்திகம்னு சொல்லியோ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற நீ? ஏன்னா நைமித்திக கர்மா அப்படின்றது அது, அந்த நைமித்திக கர்மாவுக்கு என்ன அர்த்தம் சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா நைமித்திகம் ரெண்டு விதம். நிமித்தத்தை வச்சு பண்றது நைமித்திகம் அப்படின்னு சொல்றோம். கிரகணம் வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது, அப்ப சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தீர்த்தம் ஆடுறது எல்லாரும் தீர்த்தம் ஆடுவோம் புண்ணிய காலத்துல. அதே தர்ப்பணம் பண்றதுன்றது மிருத பித்திருக்கம், தகப்பனா இல்லாதவர்கள்னா தர்ப்பணம் பண்றது பித்திரு தர்ப்பணம், அதுவும் நைமித்திக கர்மா தான். அந்த மாதிரி கொஞ்சம் இப்ப அதுக்கு என்ன பதில்? அங்க கூட இதே மாதிரி தானே விபாகமே சொல்ல முடியாது. நைமித்திய கர்மானா பிராயச்சித்தா ரூபம் தானே, அதுக்கு என்ன அர்த்தம்? பிரத்யாய பரிகாரம் தானே, அதுவும் பாபம் வரக்கூடாதுன்னு தானே. கிரகண பீட வந்துடும் அதனால தீர்த்தாமல்லோ, கிரகண தண்ணிக்கு மந்திர ஜபம் பண்ணு, கிரகண தண்ணி தப்பணம் பண்ணு, அது பண்ணல என்ன பாப்போம், அந்த பாப்பம் வந்துடக்கூடாது நமக்கு, அதுக்கப்புறம் தான் பண்றோம் அது. அப்போ நிச்சயகர்மாவும் இத மாதிரிதான் இருக்கு, பாப பரிகாரார்த்தம் தான் இருக்கு. நைமித்திய கர்மாவும் பாப பரிகாரார்த்தம் தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு என்ன விசேஷம்? நித்திய கர்மாவுக்கும் நைமித்திய கர்மாவுக்கும் என்ன விரோதம், என்ன வேறுபாடு, என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்லலாம். அதை என்ன சொல்ற சுவாமி, அந்த பேரை வச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. நைமித்திகம் அப்படின்னு சொன்னாக்க அந்த நைமித்திகன்ற பேரை வச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சுடலாம், தேவையே இல்லை. நீங்க சொல்ல அது பிரிச்சு பாருங்க. நைமித்திகம்னாக அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன, அதை பிரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அர்த்தம் வந்து அடுத்த ஸ்லோகத்துல விமர்சையா சொல்ல போற. அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல பொதுவாக சாதிக்கிற நைமித்திகம் சொல்ல பிரிச்சு பாரு, அது நிச்சயத்தை காட்டில வேறுபட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன பண்ண, ஏதோ ஒரு நிமித்தத்தை இட்டு பண்றது, நிமித்தத்தை இட்டு பண்றது நைமித்திக கர்மா. நிமித்தமே இல்லாம பண்றது சந்தியா அகரக சந்தியாம் சந்தியாம் குர்வீத சந்தியாம் உபாசீத அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த இடத்துல என்ன நிமித்தம் கிடையாது, எப்பொழுதும் நிச்சயப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும், அவ்வளவுதான்.
ஆனால் இங்க எப்படின்னா சூரியோபராக காலம் உபராக காலம் பேரு கிரகண காலம். சூரியோபராக சமயத்திலேயோ சந்திரோபராக சமயத்திலேயோ தர்ப்பணம் பண்ணிடோ, தீர்த்தம் பண்ணிடோ, புண்ணியஸ்நானம் பண்ணிடோ அப்படின்னு சொல்றது. அதை நிமித்தீகிருத்திய பண்றது தானே. இங்க நிமித்தம்னு ஒண்ணு இல்லையோ, நிமித்தம்னு ஒண்ணு இல்லை. அதனால அந்த நிமித்தம் இருந்ததுன்னா பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இப்ப பாருங்க, கிரகணம்ன்றது நிச்சயப்படி கிடையாது. நிச்சயப்படி கிடையாது. வருஷத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அது எப்ப வருதோ அப்பதான் பண்ண போறோம். அதை நிமித்தீகிருத்திய, அதை நிமித்தமா வச்சுட்டு பண்ண போறோம். இல்லாத பணம் நம்ம பண்ண போறது இல்லை, பண்ண போறதே இல்லை. ஆனா சந்தியாவதனம் அப்படி இல்லையே, அக்னிஹோத்திரம் அப்படி இல்லவே இல்லையே. ஏன்னா இது வந்து எப்பொழுது நியதமா இருக்குது. அதனாலதான் நித்தியாக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அக்னிஹோத்திரம் எப்பொழுதும் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் கிடையாது. எவ்வளவு நாள் இருக்கமோ அவ்வளவு நாள் நம்ம பண்ணியே ஆகணும். அது நியதமானது, நித்தியமானது. அது ஜீவனோன்றது நித்தியம். நீ கருத்தால ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு வைத்தியம் கேட்ட ஒருத்தன் போறான், சந்தேகம், பயம், மருந்து குடிக்கிறான். மருந்து குடிச்ச அந்த மருந்தை வாங்கிக்கிறான் வைத்தியன் கிட்ட. இவன் கேட்கிறான், நான் பயம், நான் சாகிற வரையும் இந்த மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு அவன் கேட்கிறான். வைத்தியன் பார்த்துட்டான், இது என்ன மாதிரி ஒரு 2 கட்டம் சொல்லிவிட்டான். அவன் அழகா சொன்னான், அதுக்கு அப்படி இல்லை, நீங்க வாழற வரையும் சாப்பிடணும், வாழற வரையும் சாப்பிடணும், சாகிற வரையும் சொல்லணும். சாகிறதுனாலும் சாகிற வரைக்கும்னாலும் வாழறது தான், வாழறதுனாலும் வாழ்ற வரைக்கும்னாலும் சாகிறது தான் முடியும். ஆனால் சொல்லுதான் இது இருக்கு, அர்த்தம் இருக்கு. வாழற வரைக்கும் சொன்னாலும் ஒரு ஆனந்தம் வருது மனசுல. நீ ரொம்ப நாள் வாழ்வை, ரொம்ப நாள் வாழறதுனால நீ அது சாப்பிடு. அப்படி சாப்பிட்டு நீ ரொம்ப ஜீவிச்சு இருப்ப நிம்மதியா. அப்படியே டாக்டர் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்றான். நீ சாகிற வரையும்னா இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சந்தேகம் பயத்திலேயே போயிடுவாங்க. அத மாதிரி இங்க வந்து யாவத் ஜீவம், எவ்வளவு நாள் வாழறையோ அவ்வளவு நாள் நீ வந்து இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நித்திய கர்மாவா போயிடும். அங்க நிமித்தம் இருக்கு. நிமித்தம் இருந்தாலும் நியதமான நிமித்தம், நித்தியமான நிமித்தம் வாழறதுங்கிறது. அதே இந்த கிரகண காலத்திலேயோ மீதி அமாவாசை தர்ப்பணம், மாத தர்ப்பணம், இதெல்லாம் நிமித்தத்தை வச்சுதான் பண்றது. நிமித்தத்தை வச்சு பண்றது, சாத்தம் பண்றது, இதுங்கள் இதெல்லாம் பண்றதுன்னா ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு அப்பா திதி வருது, தாயார் திதி வருது, அந்த சமயத்துல நம்ம சாத்தம் அதை நிமித்தமா வச்சு சாத்தம் பண்றோம். அதனால இவைகள்லாம் நைமித்திக கர்மம். அதனால இந்த நைமித்திகத்துக்கும் நித்தியத்துக்கும் எவ்வளவோ வேறுபாடு இருக்கு. அது இல்லாம 2 விதமா இருக்கு நைமித்திய கர்மா கூட. அதையும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. என்ன சொல்ல போறாரு அப்படின்னாக்கா, நைமித்திகம் வந்து 2 விதமா இருக்கும். எப்படின்னாக்கா, பிராயச்சித்தம் பண்றதுன்றது ஒரு நைமித்தியம். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு பண்ணிட்டதுக்கோசரம் பிராயச்சித்தம் பண்றது. இன்னொன்னு கிரகண காலாதிகள் நாம் பண்ணக்கூடிய கிரகணம் முதலான சமயங்கள்ல பண்ணக்கூடியது ஒண்ணு. இது வந்து இதெல்லாம் நித்திய கர்மாவிலேயே இதெல்லாம் அடங்கிடுமே. 2த்துக்கும் பரிகாரம் ஒண்ணுதானே, பாவ பரிகாரம் தானே அப்படின்னு தோன்றது. அதனால நைமித்திகம் சொல்றது கூட 2 விதம். ஒண்ணு பிராயச்சித்தாதிகள், இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா இத மாதிரி ஒரு நிமித்தத்தை இட்டு பண்றது. அங்க தான் பண்ணின தப்பு, அந்த தப்ப பாபத்தை நிமித்தம் பண்ணி இவன் வந்து பிராயச்சித்தம் பண்ணுவான். இங்க அப்படின்னாக்கா ஏதோ கிரகண காலம் வருது, அந்த சமயத்துல அந்த நிமித்தமா வச்சுட்டு தீர்த்தம் மாட்டான். இப்ப இது 2மே இதுவா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் தான் இப்ப சொல்றாரு. அதாவது ஜீவனம் உயிரோடு இருக்கிறதுன்றது நியதமா இருக்குது, அதனால இவன் பண்றான். பிராயச்சித்தம் அப்படி இல்லை. ஜீவனம்ன்றது கடைசி காலம் வரையும் வரப்போறது. பிராயச்சித்தம்ன்றது ஏற்கனவே நான் பண்ணின தப்பு, அது ஏற்கனவே பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு இப்ப நான் வந்து இது பண்றேன், பிராயச்சித்தம் பண்றேன். அது நியதம் இல்லையே. நான் தப்பு பண்ணினாக்க நான் பிராயச்சித்தம் பண்றேன்.
நான் தப்பு பண்ணலைன்னாங்க, நான் ஏன் பிராயசித்தம் பண்ணணும்? எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. அதனால தப்பு பண்ணாதான் பிராயசித்தம் பண்ணணும், அது இல்லை, அது நீத்தம் இல்லை. அதனால யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி, எவ்வளவு நாள் நான் ஜீவிக்கிறனோ அவ்வளவு நாள் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, அது அந்த ஜீவனம்ங்கிறது நியதமா இருக்கு, நித்தியமா இருக்கு. அதனால அது நித்திய கர்மாவா ஆயிடுறது. இவைகள்லாம் அப்படி இல்லை, இவைகள்லாம் அப்படி அப்படி இல்லை. ஏன்னா இந்த பிராயசித்தமோ அல்லது கிரகணாதிகளோ இதெல்லாம் நியதமா இல்லை, எப்பயாவது வரும். சில சமயம் கிரகணமே வராம போயிடும் சில வருஷங்கள்ல, அப்ப என்ன பண்றது? நானே பண்ண வேண்டாம் அதுக்கோசரம். அதனால சூரிய கிரகணம் புண்ணியம் ஒண்ணு, சந்திர கிரகணம் பாப்பம் ஒண்ணுமே இல்லை, ராத்திரி தூங்க பண்ணி விட்டுருது. அதே சூரிய கிரகணம் பகல் தான், அது முடிஞ்சு இருந்தாலும் சேர்த்தா வாழணுமா, எப்பயோ உட்காந்து சாப்பிட்டு பண்ணுவான்னு இருக்கலாம். சந்திர கிரகணம் ரொம்ப கழுத்து இருக்கும், இந்த வாட்டி அவர் தான் வருது, ராத்திரி 1 வருஷம் வருது. அது மாதிரி வந்ததுன்னாக்கா அதெல்லாம் அந்த நிமித்தமா வச்சுட்டு பண்றோம். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சது என்னது அப்படின்னாக்க, யாருமே தனக்கு பிரயோஜனம் இல்லாம பிரவர்த்திக்க மாட்டான். நித்திய கர்மாக்குள்ள கூட பாபம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால நித்திய கர்மாவும் காமிய கர்மாவும் ஒண்ணுதானே அப்படின்னுட்டு கேள்வி கேட்டா அதற்கு தவறுதற்கு. ஏன்னாக்கா எனக்கு பாப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றது நான் எப்பொழுதும் ஆசைப்படுறேன், நான் எப்பொழுதும் ஆசைப்படுறேன். ஆனால் இந்த மாதிரி காமிய கர்மாக்களும் நான் எப்போ எனக்கு இஷ்டம் வந்தாதான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி ஆக்ஞா அனுஜான்னு 2 விபாகம் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆக்ஞான்றது பண்ணலைன்னாக்கா பாபம் வந்துருக்கு, அனுஜன்றது பண்ணினாக்கா நமக்கு ஆசைப்பட்டா பண்ணலாம். போறது கோயிலுக்கு போனோம், பல்லவசம் இருக்குது, காஞ்சிபுரத்துல போயிருந்தேன். சில பேர் ஏழை பண்றா, சில பேர் டியூட்டி கைங்கரியம் பண்றா, சில பேர் சாவரம் பண்றா. நான் சொன்னேன் அதெல்லாம் உங்க கைங்கரியம், நான் உன்னை பிரமாணம் சேவிக்கிறேன், அதுவே எனக்கு கைங்கரியம், அதுவே எனக்கு போகும். என்னுடைய இச்சை அவ்வளவுதான். ஏன்னா என்னால ஏழை பண்ண முடியாது, என்னால எதுவும் கொடை போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பிரமாண கை கூப்புறோம், அவ்வளவுதான். அது நமயத்தேவ வாதினகான்னுட்டு ஜெகன்சாஸ்திரத்துல வரும். நமயத்தேவ வாதினகான்னுட்டு நமஹா நமஹா நமஹான்னு எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கணுமா. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம கொடுத்துருக்கேன் பெருமாள் வாக்கு, அது போதும். அதனால இது இஷ்டப்பட்டாதான் பண்றது இந்த அனுஜான கைங்கரியங்கள் எல்லாம். அத கத்துக்கறவை கணங்கள் பலகலந்து கற்றார் திறழிய சென்று செலுத்தியும் அங்க ஆக்ஞா கைங்கரியத்தை பத்தி சொன்னதாகவும், கனைத்தவன் கற்றிடமை கண்டிருக்கிறங்க நினைத்தமிழவழியே என்ற வாழ்தோறும் அனைத்தெல்லாம் பேராக்கம் நற்செல்வன் தங்காய் அப்படின்றதுனால அனுஜ்ஞா கைங்கரியம் சொல்லப்பட்டதாகவும் சம்பிரதாயத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி ஏன்னா அது 2மே நமக்கு ஏற்றம் தான். இதுக்கு விரோதம் இல்லாம அதை பார்த்துக்கோங்க நம்ம சித்தாந்தம். ஆக்ஞா கைங்கரியத்துக்கு விரோதம் இல்லாம அனுஜ்ஞா கைங்கரியம் பண்ணணும். அவளோ அனுஜ்ஞா கைங்கரியத்துக்கு விரோதம் இல்லாம ஆக்ஞா கைங்கரியம் வாசிக்கிறாரு. அந்த மாதிரி சொல்ற அந்த மாதிரி விபாகம் இல்லாம கூட இருக்கு. அதையும் இதே மாதிரிதான் ஆக்ஞான நித்தியம், அனுஜ்ஞான இது மாதிரி காமியம். அதே நைமித்திகம் அப்படின்னாக்க ஒரு நிமித்தத்தை இட்டு ஒரு காரணத்தை இட்டு பண்ணுவது, அது பிராயச்சித்தம். அது மாதிரி கிரகணங்கள் இந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரி கர்மாக்கள் ஒரு நிமித்தத்தை பண்றதுனால அதுக்கு நைமித்திகன் பேரு. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிச்சு முடிச்சிருது. இப்போ இதனுடைய தாத்பரியத்தை ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். மந்தஸ்யாபி பிரவృత్తిஹி கிமபி பலமதனம் கிமபி பலமனுத்திஷ்ய கஸ்யாபி ந ஸ்யாத் நித்யே அனஸ்தோ பரோத பிரபதி பலமதः காம்யதை வேதிதேன நித்யேஷ்டः அனர்த்தரோதः ததிதர அததா கிஞ்ச சிஷ்டோ விதீனாம் ஆக்ஞானுஜ்ஞா விபாகः சுகமயிஹ நிருக்தைவ நைமித்திகாம்சः. அப்படின்னு சாதிக்கிற ஸ்லோகத்துல, அதாவது மந்தோபி முட்டாள் கூட, மந்தஸ்யாபி முட்டாளுக்கு கூட, கிமபி பலம் அனுத்திஷ்ய ஏதோ ஒரு பலம்,
ஏதோ ஒரு பலத்தை கூட எதிர்பார்க்காம அனுதிஷ்ய எதிர்பார்க்காம பண்ண மாட்டான் முடியாம ஜடமா இருக்கிறவங்க கசியாபி எவனுக்குமே பிரவர்த்தி நசியாது அந்த கர்மாவை அனுஷ்டிக்கவே யாரும் வரமாட்டான். முட்டாள் கூட தனக்கு ஏதோ பலன் இருந்தா அவன் பைத்தியகாரண காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அப்படி இருக்கிறதுனால இங்க இது எப்படிப்பட்டது, வேதோக்தமான கர்மாக்கள் அத்தியனம் பண்ணி சாஸ்திர வாசித்து கிரகணியோட ஆதாரம் பண்ணிட்டு இவன் பண்ற கர்மாக்கள். இதுல நித்திய கர்மாக்கள்ல கூட நித்தியேபி கர்மணி நித்திய கர்மாக்கள்ல கூட அனர்த்தரோத பிரபதி பண்ணலைன்னாக்கா பாப்பம் வந்துடும். அதனால அனர்த்தம், அந்த அனர்த்தத்தை ரோதம் தடுக்கிறது. அந்த அந்த மாதிரி பிரத்யவாய பரிகாரம் இது பலம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துலையானாக்க நித்திய கர்மாக்குள்ள கூட பலம் இருக்குன்றதுனால காமிய செய்வ காமிய கர்மா தான் அது, காமியத்தம் தான் காமிய கர்மா தான் அது அப்படின்னு சித்தி சொல்றது. அதனால நித்திய காமியம்னு நித்திய கர்மா காமிய கர்மா விபாகம் நீங்க பண்றீங்களே அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வந்தது. இது அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா நித்தியம் அனர்த்தரோதக நித்தியம் எப்பொழுதும் அனர்த்தரோதம் பிரத்யவாய பரிகாரம் எப்பொழுதும் பிரத்யவாய பரிகாரம் அப்படின்னு இஷ்டம் எங்க இஷ்டமா இருக்குதோ அது நித்திய நித்தியச்சதே நித்தியம் அதுதான் நித்தியம். எந்த கர்மாவில எப்பொழுதுமே எனக்கு பாப சம்பந்தம் வரக்கூடாது அப்படின்னு பிரவர்த்தி இருக்குதோ அது எப்பொழுதும் எல்லாருக்கும் இஷ்டம், அது அதுதான் நித்தியம். ததிதரத்து அதை காட்டிலும் வேறுபட்டது, பசு வேணும், புத்திரம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், மழை வேணும் அப்படி எல்லாம் இருக்குதே அதெல்லாம் அதா அவ்வாறு இல்லை. அதாவது என்னதான் அனர்த்தரோதம் இல்லைங்க, பிரத்யாய பரிகாரம்ன்றது நாங்க ஒண்ணும் கிடையாது, அது எதுவுமே இல்லை. அதனால நான் சொன்ன மாதிரி ஒரு பலன் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா இருக்கும். இஷ்ட பிராப்தி ஒண்ணும் அனிஷ்ட பரிகாரம் ஒண்ணும். அனிஷ்ட பரிகாரம் மட்டும் இருந்தா போராது, இஷ்ட பிராப்தி மட்டும் இருந்தாலும் போராது. அந்த அனிஷ்ட பரிகாரம்ன்றது நித்திய கர்மா, இஷ்ட பிராப்திங்கிறது காமிய கர்மாக்களுக்கு. அதனால இது விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மேல இப்போ தனக்கு கால்நடைகளே இல்லைன்னாக்கா தயிர் பால் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் இருக்காது. எதுவும் இல்லைன்னாக்கா அவனால யாகத்தை அனுஷ்டிக்க முடியாது. யாகத்தை அனுஷ்டிக்கலைன்னாக்க அவனுக்கு பாப்பம் வந்துடும். பாப்பம் வந்துட்டு சொன்னாக்க அது போது என்ன பண்ணணும், இவன் சித்ரா யாகம் பண்ணி அதுல கால்நடைகள் அடைஞ்சி அந்த கால்நடைகள்னால அவன் என்ன பண்றான், இது பண்றான், யாகங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், அக்னிஹோத்திரம் பண்றான். அப்படி பண்ணான்னாக்க அங்கேயும் பாபம் வரக்கூடாதுன்னு தான் பண்றான். அதனால இதை ஒத்துக்கலாமே, இதுவும் காமியம்தான் இதுவும் நித்தியம்தான். அப்ப காமியகர்மாவும் நித்தியமா போயிடும், நித்தியகர்மாவும் காமியமா போயிடும். அதனால இப்ப இதுக்கு என்ன நீ பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சொல்ற, அனிஷ்ட பரிகாரம்ன்றதுதான் எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னா உபகாரம் இல்லாட்டாலும் அபகாரம் இல்லாம இருக்கணும், அந்த மாதிரி பண்றதுனால அதுதான் எல்லாருக்கும் இஷ்டமா இருக்குது. இதே இஷ்டம்ன்றது அது இஷ்டப்படைச்சேதான், அது எப்பொழுதும் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு சுவாமி சொல்ற, கொத்திமங்கலம் சுவாமி முள்ளு இருக்குது பாருங்க, முள்ளு தைச்சு கொடுத்த கால அப்ப அவனுக்கு என்ன வேணும், கண்டக பரிகாரம் தான். அந்த முள்ளை எடுத்துடணும், முள்ளை எடுத்துட்டா அதுவே அவனுக்கு போறோம், முள்ளை எடுத்துட்டாலே போறோம் அவனுக்கு, வேற ஒண்ணும் வேணாம், ஒரே வலிக்கிறது. அந்த முள்ளை எடுத்துருங்க அப்படியே ஒருத்தன் வேண்டிக்கிறோம், அந்த முள்ளை எடுத்துட்டாலே அவனுக்கு போறோம்னு ஆயிடுறதோ இல்லையோ. அந்த எனக்கு முள்ளு எடுக்கிறியோ இல்லையோ, எனக்கு சந்தனம் தடவி விடு, எனக்கு இத்த பூசு அத்த பூசுன்னு அவன் கேட்கிறான் இல்லையே. அதனால இது வேற அது வேற. அதனால இந்த அனிஷ்ட பரிகாரம்ன்றது வேற மாதிரி, இஷ்ட பிராப்திங்கிறது வேற மாதிரி.
அதனால எல்லாருக்கும் அனிஷ்ட பரிகாரம் தான் பிரதானமா இருக்கு. இஷ்ட பிராப்தின்றது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றது, இத மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஆக்ஞா கர்மாக்கள் அனுஜ்ஞா கர்மாக்கள் அது ரெண்டு இருக்குது. கிஞ்ச என்னென்ன விதினா விதி வாக்கியங்கள், அதாவது அதுல பிரத்யேகங்கள் இருக்கு. லிங்கு, லோட்டு, டேட்டு, இது மாதிரிலாம் இருக்கு. அந்த பிரத்யேகங்கள்லாம் இருக்கு, தவிய பிரத்யேகங்கள்லாம். அந்த வாக்கியங்கள்லாம் கட்டளையிடும் வாக்கியங்கள். அவைகள்ல ஆக்ஞா அனுஜ்ஞா விபாக, ஆக்ஞா விபாகம் அனுஜ்ஞா விபாகம் ரெண்டு பிரிச்சிருக்கா. ஆக்ஞா அவசிய கர்த்தவியம், பண்ணலைன்னாக்க பாப்பம் பிரத்யவாயம் வந்துடும். அதனால அனிஷ்ட பரிகாரத்துக்கு அதை பண்ணணும். இது ஆக்ஞா கைங்கரியம், ஆக்ஞா கர்மாக்கள். அனுஜ்ஞான்னு ஒண்ணு இருக்குது. அந்த அனுஜ்ஞான்றது என்னது அப்படின்னா, ஒரு இஷ்டம் இருந்தா இதை பண்ணு, இல்லாதம்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதனால அது இது அங்க நிர்பந்தம் கிடையாது. அனுஜ்ஞா காரியத்துல கர்மாவோட நிர்பந்தம் கிடையாது. ஆக்ஞா கர்மாவோட நிர்பந்தம் இருக்கு, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு. இதுவும் சிஷ்டக. அதனாலதான் சந்தியா உபாசித்த புத்திரகாம புத்திரேஷ்டியா சேத்த. முதல்ல சொன்னது ஆக்ஞா கர்மா, ரெண்டாவது சொன்னது அனுஜ்ஞா கர்ம. இந்த மாதிரி இது இருக்கு, விதி இருக்குது. அதை கொண்டாலும் சரியா போயிடும். சரி, அப்படியானாக நைமித்திய கர்மாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? நைமித்திய கர்மா கூட பிரத்யாய பரிகாரம் தானே, பிரத்யாய பரிகாரமா தானே இருக்கு நைமித்திய கர்மா. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அதுக்கும் சுவாமி சாதிக்கிற. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா நைமித்திய கர்மாக்கள்லாம் என்னன்னுட்டு, அதுல நைமித்திக அம்சம், நைமித்திக கர்ம விபாகம் நிருப்தியைவே. நைமித்திகம்ன்ற ஒரு சொல் பதம், அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை வச்சு பாருங்க. அதுலயே சுகமகம், அது சுலபமா உங்க அர்த்தம் ஆயிடும், அர்த்தம் ஆயிடும். அது அடுத்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமா சொல்ல போறேன். ஆனால் இந்த ஸ்லோகத்துல என்னது அப்படின்னு சொல்ல முடியும், அதுக்குதான் சொன்னோம். நிமித்திகத்தியம் ஒரு கிரகம், அது நியதமானது கிடையாது, அநியதமாக பின்னாடி வரப்போகுது. இதெல்லாம் முன்னாடி பண்ண பாபத்துக்கு பிராயச்சித்தம், இத மாதிரி ஒரு நிமித்தமா வச்சு பண்ணினோம்னாக்கா அது நைமித்திக கர்மம். அதே யாவத் ஜீவம் ஜோதி இத மாதிரி வாக்கியங்கள்லாம் எடுத்துட்டாக்கா அந்த ஜீவன நிமித்தம் நியதமா இருக்கு, எப்பொழுதும் பண்ணணும்னு இருக்கு. அதனால அந்த இடத்துல இது நித்திய கர்மான்னு சொல்லியிருக்கோம். அதனால இதுவும் சரி அதுவும் சரி, ரெண்டும் சரியா போயிடும். ஆகவே இந்த நீங்க ஆக்ஷேபம் பண்ணது சரியில்லை, எல்லாமே காமி கர்மாதான் அப்படின்னே கேள்வி வேண்டாம். எல்லாம் காமி கர்மாவையே சேர்த்து விட்டுலாமே அப்படின்றது வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்ச. இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கும். மந்தஸ்யாபி பிரவர்த்திஹி கிமபி பலமனுத்திஷ்ய கஸ்யாபி ந ஸ்யாத் நித்யே அனர்த்தோ பரோத பிரபதி பலமதः காமியதே வேதி ஜன்ன. நித்யேஷ்டோணத்தரோதः ததிதரதத கிஞ்ச சிஷ்டோ விதீனாம் ஆக்ஞானுஜ்ஞா விபாகः சுகமைஹ நிருப்த்யைவ நைமித்திகாம்சः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.